இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தொடங்கி நடைபெற்று வருது. இதுல முதல் 2 போட்டிகள் நடந்து முடிந்து 2 அணிகளும் 1-1 என்ற சமநிலையில இருக்காங்க. இதனால 3வது போட்டி முக்கியமான போட்டியாக மாறி இருக்கு. இதில் வெற்றி பெறும் அணிக்கு தான் தொடரை கைப்பற்றும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிற காரணத்தினால இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. 3வது டெஸ்ட் போட்டிக்கான ராஜ்கோட் பிட்ச் தயார் நிலையில இருக்கு. இந்த பவுலிங் பிட்ச்ல புட்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வேகத்துக்கு சாதகமாக இருக்கும்னு கருதி இங்கிலாந்து அணி 2 வேகப்பந்து வீச்சாளர்களை அணியில சேர்த்திருக்கு. ஆண்டர்சன், மார்க்வுட் ஆகியோர் தான் அவங்க. இந்திய பிட்சில் லைன் லென்த்தில் சரியாக பந்து வீசாம அதிக வேகத்தில் பந்து வீசிய ஜானி ஜோசப், ஃபெர்குசன் ஆகியோர் அதிக வெற்றிகளை அடையல. இப்பொழுது முதல் டெஸ்ட்ல மார்க்வுட்டும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலையில 3வது டெஸ்ட்லயும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அதே போல ஸ்பின்னர் ரெஹான் அகமதும் 3வது டெஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. ஸ்பின்னரான ரெஹான் அகமது தொடர்ந்து ஷார்ட் பால்களை வீசிட்டு வராரு. என்றால் பந்துகளை ஒரே அடியாக பேட்டரின் கால்களுக்கு அடியில பிட்ச் செய்வாரு. இப்படி சொதப்புற இவரையும் 3வது டெஸ்ட்ல விளையாட வைக்க இருக்கிறதுனால இந்திய அணி அதிக ரன்களை குவிக்க வாய்ப்புகள் இருக்கு.